ஹாய் கைஸ், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் பஞ்சாயத் நடுப்பயிர் வில்லேஜ். இங்கே வந்து மெயின் ரோட்டில் வந்து கரெக்டாக பையூர் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு கிரவுண்டு ஏபிஜி கிரவுண்டுன்னு அப்படின்னு ஒரு நேம் இருக்கும். ஓகேங்களா? செடி நட்டு இதுக்கான தண்ணி டெய்லியும் நாங்கள் ஊற்றுறோங்க. பக்கத்துலேயே தண்ணி போகுது. ஓகேவா? இந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா வச்சுக்க, இதில் வந்து நம்ம டேங்க் இருக்குது. இதில் வந்து சுற்றுலா பயணி யார் வந்தாலும் இதில் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இந்த ரோடு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து பையூர் பஞ்சாயத்து வந்து நடுப்பேர் வில்லேஜ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கு கிரவுண்டு காணும். இதில் வந்து நீங்கள் வாலிபால் விளாட்லாம், நீங்கள் எந்த விளையாட்டுனாலும் விளாட்லாம். அதுக்கான ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது. பார்த்துக்கோங்க. மெயின் ரோட்லேயே இருக்குது. எவ்வளோ பெரிய இடம்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நாங்கள் செடி பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது. நீங்கள் யாருன்னா சுற்றுலா வந்தால் அப்படின்னா காரை நிப்பாட்டிட்டு வந்து இங்கே சமைக்கலாம். உங்களுக்கான 24 hours தண்ணி வசதி இருக்குது. சப்போஸ் தண்ணி வசதி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன், 9600764868. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேங்க் நேராக தெரியும். இந்த டேங்கில் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே டேங்கில் தண்ணி ஏற்றப்படும். சரிங்களா? உங்களுக்கு சகல வசதியோடு இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும். அதாவது கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இந்த ரோடு இருக்கும். எந்த சுற்றுலா சரி இல்லை ஊருக்கு போனால் சரி, இப்போ எதனா ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா நீங்கள் பெங்களூரு சென்னை ஏதாச்சும் இருந்தால் அப்படின்னா இந்த ஊரில் நீங்கள் போனோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கான 2 உட்காரத்துக்கான இடம் இருக்குது. மரம் இருக்குது பாருங்கள். மரம், அதை சுற்றியும் மரம். அந்த இடத்துல கூட நீங்கள் உட்காந்து சமைக்கலாம். ஆமாம், இங்கே ஒரு மரம் இருக்குது. தண்ணி டேங்க் இருக்குது. 24 hours இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு அட்ரஸ் நல்லா காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்லாம்.